அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஜூலை 21 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு வர்த்தக நேரம் முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 33 புள்ளிகள் உயர்வடைந்து 9784 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட் 16 புள்ளிகள் உயர்வடைந்து 5812 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே மிக்சடாக ஓப்பன் ஆகிருக்கு. மெயினான ரீசன் US ஈரான் வார் ரிலேட்டடில் அவங்க ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் ஒரு மீடியேஷன் தொடங்குறதுக்கான ஒரு ஹோப் இருக்கிறது. இன்வெஸ்டர்ஸுக்கு மத்தியில் ஒரு சின்ன பூஸ்டர் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆயில் ப்ரைஸஸும் ஓரளவுக்கு ஒரு 2-3% வரைக்கும் ஏறி இருக்குது. இந்த ரெண்டு கான்ட்ராடிக்ஷனான ஒரு ஈவெண்ட்ஸ்னால மார்க்கெட்டு ஒரு மிக்சடாகவே இருந்திருக்கு. ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தது. அப்புறம் மார்க்கெட்டு இன்றைக்கி முடிகிற சமயத்தில் ஒரு சின்ன இறக்கத்தை பார்த்துருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 0.3% முடிவடைஞ்சிருக்கு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 0.5 வரைக்கும் போயிட்டு இப்போ 0.3% முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் மெயினாக அதோடைய இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸான எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், சாலிக் அந்த மாதிரி கம்பெனிஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. அதனால தான் ஒரு பாசிட்டிவில் இன்றைக்கி DFM முடிவடைஞ்சிருக்கு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சர்வீசஸ் ப்ரொவைடரான எமிரேட்ஸ் சென்ட்ரல் கூலிங் சிஸ்டம்ஸ் கார்பரேஷன் எம்பவர் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டு துபாயில் உள்ள அல்சுஃபா 2 ஏரியாவில் ஒரு புதிய டிஸ்ட்ரிக்ட் கூலிங் பிளான்ட் கட்டுவதற்கான கான்ட்ராக்டு. இந்த கூலிங் பிளான்ட்டுடைய கெப்பாசிட்டி 23,400 ரெஃப்ரிஜரேஷன் டன்னாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ட்டுடைய ஃபினிஷிங் 2027 3வது குவார்ட்டரில் முடிவடைஞ்சு பயன்பாட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எமிரேட்ஸ் சென்ட்ரல் கூலிங் சிஸ்டம்ஸ் தான் நிறைய ஏரியாக்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு கூலிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இந்த அல்சுஃபா 2 ஏரியாவில் மெயினாக இன்னோவேஷன் ஹப் இருக்குது. இந்த இன்னோவேஷன் ஹப்பு டெவலப் பண்ணுற ஏரியாவிலையும் இவங்களுக்கு கூலிங் சிஸ்டத்துடைய தேவை அதிகமாக இருக்கும், கூலிங் சர்வீசஸ் தேவை அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் அவங்களுடைய கேஸ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை ஆக்சலரேட் பண்ணும் விதமாக சுமார் $6.2 பில்லியன் ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை ஷைஃப் கேஸ் கேப் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. இது அவங்களுடைய குளோபல் பார்ட்னர்ஸான டோட்டல் எனர்ஜிஸ், ENI மற்றும் சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷனோட இணைந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 14 வெல் ட்ரில்லிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக 600 மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் ஃபீட் பெர் டே கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் இப்போதைக்கு UAEயில் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற கேஸில் 10% கேஸு இந்த 600 மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் ஃபீட் பெர் டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் தி கேனோபீஸ்ன்னு சொல்லி ஒரு புது ப்ராஜெக்டு யாஸ் பாயிண்ட்டுன்ற யாஸ் ஐலாண்டில் தொடங்க இருக்காங்க. அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுடைய யூனிட்ஸுடைய சேல்ஸு வர்ற 29 ஜூலை 29 தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 6 பில்லியன் திராம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டு ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் டெஸ்டினேஷன் ஆன் யாஸ் ஐலாண்ட்ஸ் நார்த்தன் ஷோரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மொத்த யூனிட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸு 592 அப்பார்ட்மெண்ட்ஸு 6 தனி பில்டிங்ஸில் இருக்குது. இது ஸ்டுடியோ, 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 10,000 ஸ்கொயர் மீட்டருக்கு அவுட் சைடு ஓப்பன் ஸ்பேஸ், லேண்ட் ஸ்பேஸு, பாத்வேஸு, கார்டன்ஸ் மற்றும் அவுட்டோர் வெல்னஸ் ஏரியாஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேனோபீஸ் யாஸ் ஐலாண்டுடைய அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபெசிலிட்டியிலேருந்து ஜஸ்ட் 5 சில மினிட்டுகளே நடக்கும் தூரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ட்ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 93 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 67 ஃபில்ஸ்.
இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 83 ஃபெல்ஸ். ஏடி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 91 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரோஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 39 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 கிராம்ஸ் 2 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். எட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 94 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 22 கிராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 22 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஷார்ஜா சிமெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 17 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% உயர்வு. கல்ஃப் மெடிக்கல் கம்பெனி 2 கிராம்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் 2 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. NMDC குரூப் 22 கிராம்ஸ் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. லுலு ரீட்டைல் 96 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபுஜேரா பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் 2 கிராம்ஸ் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. GFH பேங்க் 1 கிராம்ஸ் 94 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. ராசல் கைமா ஒயிட் சிமெண்ட் கம்பெனி 96 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. அல்சீர் மெரைன் எக்யூப்மெண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 91 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 87 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. டாப் பிரீட் 2 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. பார்க்கின் கம்பெனி 5 கிராம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். லுனேட் S&P ETF இந்தியா ஷரியா 7 கிராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 1 கிராம்ஸ் 96 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. ஏர் அரேபியா 4 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. லுனேட் S&P ETF யூசிட்ஸ் 6 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. யூனியன் கோஆப்ரேட்டிவ் 2 கிராம்ஸ் 19 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.